கேக்குதா? சொல்லுங்க பிரதர். சார் நீங்க உங்களுக்கும் ரஞ்சித்துக்கும் அடுத்த இது எதிர்பார்க்கலாமா? நீங்க உள்ள போகும்போது அடுத்த பிராங்க். நான் வந்து ரொம்ப ஃப்ராங்கா எதிர்பார்க்கிறேன் பிரதர். முதல்ல அவரை பிராங்க்லாம் அடுத்தது ஃப்ராங்கா அவர் பேசுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். அதுவே என்ன நடக்க மாட்டேங்குது. பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு ஆனா சிரிப்பா இருக்கும்ல, திடீர்னு ரஞ்சித் சார் பக்கத்துல போய் கட்டி பிடிச்சனா. ஆமா சார், அது மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பேசுங்க பாலன். ஆனா ஒண்ணு, நாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு பேசினா நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க இந்த பிராங்க் நல்லா இருக்கு அப்படின்னு. இல்ல ரவி ப்ரோ, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நான் இப்படி பண்ணுவாருன்னு ரஞ்சித்? நிச்சயமா அவரோட மெச்சூரிட்டிக்கு இப்படி பண்ணுவாரு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. ஏன்னா ஆனா ஒண்ணு, அதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குல்ல, யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆனா அவங்க வீட்டுல ஒண்ணு இருக்கும்ல, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேசிடாதீங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. ஏன்னா அவங்கதான் அந்த டைம்ல ஹையஸ்ட் கேம்பெயின்ல இருந்தாங்க. ஸோ தே வுட் ஹவ் டோல்டு இந்த மாதிரி வேண்டாம். இன்னொன்னு அவரும் லாக் ஆயிட விருப்பப்பட மாட்டார். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கேட்பேன், என்ன ஃபர்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்களா அப்படின்னு. அதான் இப்ப நான் சொன்னேனா அப்படின்னு கேட்டா அவருக்கும் அது ஒரு எம்பாரஸ்மெண்டா இருக்கும். ஆனா ஒண்ணு, அது ஷோக்குள்ள வேணாம்னு சொன்னதை கூட நான் ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கலாம். பட் ஆனா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரு இப்படி கம்ப்ளீட்டா பாக்குறதுக்கே அவாய்ட் பண்ணுவார் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி சொல்லுங்க, கண்டிப்பா பேசுவாரு. சார் நான் இது லஃபர் ஏற்கனவே கேட்டுட்டாரு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஐட்ரேட். ஏன்னா இங்க நிறைய பேர் வந்துட்டு இட்ஸ் லைக் ஃப்ளோயிங் டிராஃபிக் மாதிரி நிறைய பேர் வராங்க போறாங்க. ஜஸ்ட் வாண்டட் யுவர் கன்ஃபர்மேஷன். அதாவது இது வந்து ஜஸ்ட் அ மித்துன்னு நான் நினைக்கிறேன். டிடிஎஃப் வின் பண்ணணும். முத்து வெதர் இஸ் இந்த நாமினேஷன் நெக்ஸ்ட் வீக் விஜய் டிவியை கொண்டு வந்து எல்லாரையும் நாமினேட் பண்ணாமையும் விடும். ஸோ இந்த யூனோ தே டூ சம்திங் லைக் தட். ஸோ அவர் வின் பண்ணாலும் வின் பண்ணலேனாலும் டசன்ட் மேட்டர். you will still win the title is my feeling. Last week la nomination the 2 weeks skip ஆறனால it won't affect his votes is my assumption. I just think it's a myth and it's not a fact. அது ஒரு நரேட்டிவா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க that இந்த 2 weeks வரல அதனால குறைஞ்சிரும்ட்டு. அதை நீங்க கொஞ்சம் எங்களோட ஆர்மில இருக்கவங்களுக்குலாம் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி இல்ல இட் ஒன்ட் மேக் அ சேஞ்ச் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. பட் திருப்பி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஐ திங்க் will all be able to உங்களோட இதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மேம் ஃபர்ஸ்ட் thank you and I'll put it down in this way. மேபி போன தடவை சொன்னதை விட கூட இன்னொரு பெட்டர் ஃபார்மேட்ல சொன்னோம்னா, டிடிஎஃப் எதுக்காக முத்துக்குமரனோட ஸ்பார்க்ல இருந்திருக்கும். வாட் குட் பி த ரீசன் தட் ஹி வாண்ட்ஸ் டு வின் நோயிங் ஹி இஸ் கெட்டிங் அ குட் ஃப்ளோ ஆஃப் ரீச்சிங் டு த ஃபைனல்ஸ். ஒரு டிடிஎஃப் உடைய அப்ஜெக்டிவ் என்ன? ரீச்சிங் த ஃபைனல்ஸ், ஸ்கிப்பிங் அ வீக். டு யூ திங்க் அ பிளேயர் லைக் முத்துக்குமரன் கான் சென்ஸ் இட்? அவனால ஜட்ஜ் பண்ண முடியாதா? இந்த வாரத்தை விட்டுட்டு அந்த நாமினேட் ஆகி போற சேலஞ்சை விட நாமினேட்டே ஆகாமலும் போறதுக்கான சேலஞ்ச் இருக்கு. நாமினேட் டிடிஎஃப் ஓட இது சொல்றேன், டைட்டில் வின்னிங் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் டாக். அதாவது என்னன்னா, அந்த வீட்டுல வந்து டைட்டில அடிக்கிறதுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். டைட்டில் எதுக்காக அந்த ஒரு மேட்டர் தான். நான் நிறைய உழைப்ப போட்டிருக்கேன், இந்த வெற்றிக்கு எனக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு ஒரு தகுதியை பேட்ஜ் பண்ற இடம் தான் இந்த டிடிஎஃப். அவன் ஏன் இந்த டிடிஎஃப் முனைப்பா பாக்குறான்? என்னுடைய ரிவ்யூ அனலிட்டிக்கல் வே, ஏன் இந்த டிடிஎஃப் காலையில கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். அந்த டிடிஎஃப் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக பார்த்தேன். அதோடைய ஸ்பார்க் என்னவா இருக்கு, ஆட்டிடியூட் என்னவா இருக்கும், டிசைன் என்னவா இருக்கும், டெலிவரி பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கும்னா ஒரே ஒரு விஷயம்தான். நீ ஆல்ரெடி வின்னிங் கேண்டிடேட், உனக்கு டிடிஎஃப் ஓட நீடு தேவையில்லைன்னு 7 சீசனா இருந்த பிராக்டிஸ அவன் பிரேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். 7 சீசனா இருக்கிற பிராக்டிஸ்ல ஆரம்பத்துல இருந்து எவன் ஒருவன் அதிக உழைப்ப போட்டானோ அவன் இந்த வாரத்திலையும் அந்த உழைப்ப பேட்ஜ் பண்ணி அந்த பேட்ஜோட ராயல்ட்டியா அந்த வின்னிங்க்கு போனோம். மத்தபடி முதல் வாரத்துல என்னவோ அதே தான் இப்பவும். மக்கள் முடிவு பண்ணட்டும் என் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதான்றது. ஆனால் இந்த இடத்துக்கு நான் என் உழைப்பால் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு என் உழைப்பை உறுதி செய்யற அந்த கட்டமும் அந்த பேட்ச் தான் இந்த டிடிஎஃப். இதைத்தான் அவன் ஃபீல் பண்ணிருப்பான்.
இது வர்றதுனால ஒரு சேனலால என்ன தடுத்தாலும் பண்ண முடியாது. அதுக்கான பிரதான அண்டர்ஸ்டாண்டிங் தான் 50 நாள்ல அனுப்ப வேண்டிய வைல்ட் கார்டை 30 நாள்ல அனுப்புன ஒரே காரணம் முத்துக்குமரன். வேற யாருமே கிடையாது. கேம் ஒன் மேன் ஷோவா மாறிட்டு இருக்கு. அந்த ஒன் மேன் ஷோல இருந்து டைவர்ட் பண்ணி பிரிச்சு அதை நம்பர் ஆஃப் இதுவா மாத்தணும்ன்றதுக்கு ஒரு 20 நாள் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டை அழிச்சதுக்கு அப்புறம் தான் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ he is a strong player and he registered that he is a clever, strong, calculative, impressive, entertaining எல்லா ஆங்கிள்லயும். அண்ட் he has done exclusive flaws. நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு, நிறைய ஸ்மார்ட் ஆக்டிங் பண்ணியிருக்காரு, நிறைய இரிட்டேட் பண்ணியிருக்காரு. எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான பர்சன். ஸோ நவ் he wants to register. நம்ம கூட இருக்கிற காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் வந்து யார்? தீபக், who could potentially put a lot of effort for TTF. TTFக்கு நல்ல எஃபர்ட் போடக்கூடிய ஒரு பிளேயர் இருக்காரு. அடுத்தது யாரு? இன்னொரு ஸ்ட்ராங்கான பிளேயரா அவன் அருணை பார்க்கலாம். இன்னொரு ஸ்ட்ராங்கான பிளேயரா ரயானை பார்க்கலாம். அதோடைய எசன்ஸோடைய மைண்ட் செட் ஒண்ணுதான் இருக்கும். ஸோ இந்த டிடிஎஃப் நான் ஃபைட் பண்ணி தான் வாங்கினேன் அகைன்ஸ்ட் டஃப் பிசிக்கலி கேப்பபிள் பீரியடை வந்து ஐ மீன் எபிலிட்டி பீரியட் ஐ மீன் பிசிக்கல் மேல் கண்டஸ்டன்ட் இருக்கும் பொழுது பண்றது தான் இந்த பேட்சை. இப்போ இப்போ இப்படி சொல்றக்கூடாதுல்ல. ஐ மீன் இன் கம்பேரிட்டிவ் வே டாஸ்க்குங்க எப்படி இருக்க போகுதுன்றது தெரியாது. பட் பிசிக்கல் டஃப்னஸை செக் பண்ணக்கூடிய கேமா இருந்ததுன்னா விமனோட ஈஸியா போட்டோம், அவங்களால இதை தாக்கு பிடிக்க முடியாத கேம்னு கூட ஒரு பாயிண்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ அவனுக்கு இருக்கிற க்ரௌடோட அவன் இதை போட்டி போடுறது வந்து இட் இஸ் அன் அனதர் வே. தட் இஸ் நத்திங் கால் ஜெண்டர் பேஸ்ட் கேமிங்க. அவங்களும் ஈக்குவலா எஃபர்ட் போட போறாங்க. பட் கேம் ஹோஸ்டோ இல்ல கேமை டிசைன் பண்றவங்க இவங்க ரெண்டு பேரும் விளையாடுற மாதிரி தான் நியூட்ரலான வேலை ஒன்று கொண்டு வருவாங்க. பட் என்னென்ன கெப்பாசிட்டி ஆஃப் சர்வைவல் கெப்பாசிட்டி என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த கப் அடிக்கிறதுக்கான கேம் என்னவோ, ஐ மீன் இந்த பேட்ச் டிடிஎஃப் அடிக்கிறதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்ணுவாங்க. ஸோ டெஃபினெட்லி த ஒன் இஃப் முத்துக்குமரன் இஸ் winning the TTF, he will win the title. No other go. So 2 weeks not being in nomination will not affect him in any way. In Right? 2 Just weeks, confirmation. even if he is in nomination, his winning cannot be removed by anybody. Thank you, sir. Just wanted from your mouth. ஸோ அப்படியே இது ஒரு So ஹைடிங் next, கொஸ்டின் sir. தான். இது என்னன்னா அந்த லாஸ்ட் ஃபைனல் இருக்குல்ல, அந்த டைம்ல ஒரு 5 பேர் நல்ல ஓட் பேங்க் வச்சிருக்க ஒரு 5 பேர் வர்றது ஈஸியா இருக்குமா முத்துக்குமரன் ஜெயிக்கிறதுக்கு? இல்ல இப்போ நிறைய பேர் சொல்ற மாதிரி சௌந்தர்யா வெளியே போயிருவாங்கன்றாங்க, அந்த ஷாக்கிங் ஒரு எலிமினேஷன் இருக்குன்றாங்கல்ல, அந்த டைம்ல சௌந்தர்யா வெளியே போயிருவாங்கன்றாங்க. ஸோ முக்கியமான ஒருத்தர் வெளியே போறது, ஓட் பேங்க் வச்சிருக்க ஒருத்தர் வெளியே போறதுங்கிறது அது நமக்கு அவங்க இன்னொருத்தவங்களுக்கு அந்த அந்த ஓட்டர்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு நமக்கு எகென்ஸ்டா மாறது வாய்ப்பு இருக்கா? அது முத்துக்குமரன் அஃபெக்ட் பண்ணுமா ஓட்டிங்க்கு? அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின் ப்ரோ. முத்துக்குமரனுடைய வின்னிங் ஓட் பேங்கிங்கை தடுக்கவே முடியாது. மறுபடியும் எல்லாருக்கும் அனாலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல என் பெர்வியூல ஒன்று சொல்றேன். வின்னிங்க்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க மாதிரி போட மாட்டாங்க ஃபினாலேக்கு ஓட்டு போடுறவங்க. ஃபினாலேக்கு ஓட்டு போடுறவங்களுடைய ரேஷியோ ஆஃப் பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க நினைக்கிறத விட 3 to 5 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அது எப்படி இப்போத்துல இருந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும்னா, வெளியில இருக்கிற 15 பேரும் டைரக்டோ இன்டைரக்டோ அவங்க பயங்கரமா உள்ள சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்தது இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் தாண்டி நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு முக்கியமா ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் வெளியில வரும்பொழுது அந்த ஸ்ட்ராங்கான பிளேயர் ஒரு பிளேயரை மைண்ட்ல வச்சிருக்கிற அவரு ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணார்னா அதோட வேரியேஷன் ஜாஸ்தி ஆகும். ஆனா அது முத்துக்குமரன் அஃபெக்ட் ஆகுமான்னா, நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாவோ இல்ல திமிராவோ இல்ல ஒரு ஒரு ஆங்கிள் சொல்றேன். ஒருவேளை சௌந்தர்யா வெளியில வந்து ஜாக்லின் பெட்டியை எடுத்து மிச்ச இருக்கிற பிளேயர்ஸ் உள்ள இருந்தாலும் முத்துக்குமரனுடைய ஓட் பேங்கிங்கை டச் பண்ணவே முடியாது. he will win in a big leap. ஏன்னா முத்துக்குமரன் வின் பண்ண போறது இட்ஸ் கோயிங் டு டெஃபினெட்லி கிரியேட் அ ஹிஸ்டரி அண்ட் யூ ஆல் கோனா விட்னஸ் இட். ஏன்னா நீங்க பாக்குற மாதிரி இருக்காது. ஃபினாலே வீக்குக்கு வரும்பொழுது இஸ் ரேங்கிங் ஆஃப் ஓட்டிங் வந்து கொஞ்சம் அதிரடியா இருக்கும். ப்ரோ பாலாஜி பேசுங்க. ஓகே,
சார் பேசுங்க நான் ஆக்சுவலா நேத்தி சொன்னேன்ல சார் மஞ்சரி இது நேத்தி பேசும்போது யா பட் யா இன்னைக்கு முத்துக்குமரன் வந்து ஹி இஸ் மச் மோர் ஃபோக்கஸ். ஹி கேவ் அ இன்டைரக்ட் இண்டிகேஷனோ இல்ல அது டைரக்ட் இண்டிகேஷனா இருந்தாலும் வந்து அந்த ஓட்டை ஸ்பிளிட் பண்ணாதீங்க அப்படின்ற பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா அடிச்சான் கிளீனா ஆயிடுச்சு. ஆமா ஸ்ட்ரைட்டா அடிச்சான் ஆமா. சோ அது வந்து நான் பயங்கர பாசிட்டிவா பாக்குறேன். இதுதான் சார் ஸ்ட்ராட்டஜி, பயங்கர ஸ்ட்ராட்டஜி இது. அவனுக்கு அது எவ்வளவு கால்குலேட்டிவா தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? அது அது ஆமா அவன் அது அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆயிடக்கூடாதுன்றத எவ்வளவு. ஏன்னா சி இங்க இங்க வந்து முத்துக்குமரனை வந்து என்ன அசஸ்மெண்ட்டுக்காக தன்னை நாமினேஷன்ல போட்டு பாத்துக்கிறான்றதை செக் பண்றதே அவனோட ரேஷியோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் how many times is not getting saved கிடையாது, how far things are getting stronger comparatively. அவன் நாமினேஷன்ல இருக்கும் போது யார் எலிமினேட் ஆகுறா, இந்த எல்லா பெர்ஸ்பெக்டிவும் அவன் செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் தன்னை நாமினேஷன்லேயே போடுறான். அண்ட் வென் இட் கம்ஸ் ஃபார் தட் இந்த இப்போ இன்னைக்கு அவன் ஸ்ட்ரெயிட்டாக அதோடைய மெஜாரிட்டி பாயிண்டே ஒன்று தான், இந்த ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடாது. அவனை பொறுத்த வரைக்கும் இது ரீடைன் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்ட் சார். அப்புறம் இன்னொன்னு நான் ஆக்சுவலா வந்து இது எப்படி பாக்குறேன்னா, இது வந்து மோரர்லெஸ் வந்து இப்போ சௌந்தர்யா வெர்சஸ் முத்து அப்படின்ற மாதிரி தான் இந்த குரூப் போகிற மாதிரி பாக்குறேன். ஏன்னா சி இப்போ ஜாக்லின் நீங்க இந்த வந்து குரூப்னா நீங்க எந்த குரூப் சொல்ல வரீங்க? குரூப்னா உள்ள இருக்கிற குரூப் சொல்றேன் சார். ஆமா உள்ள ஆமா இருக்கிற ஆமா குரூப் சொல்றேன். உள்ள சௌந்தர்யா இருக்கிறதுல வந்து சாரி யூ ஃபினிஷ் அப். ஐ மீன் ஸோ நான் பாக்குறது வந்து ரெண்டு பேருமே வந்து ஜாக்லின் வந்து எந்த இடத்துல வந்து அவங்களோட கேமை வந்து எப்படி இது பண்றாங்கன்றத கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, போத் சௌந்தர்யா அண்ட் முத்து. ஓகே, சௌந்தர்யா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ணலையோ அதெல்லாம் தாண்டி தே போத் ஹேவ் அனலைஸ். இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க நாமினேஷன்ல வரதுக்கான சான்சஸ் கம்மி. தே வில் பி ஈஸிலி கோயிங் த்ரூ த ஃபினால். நான் அதை எப்படி தான் பார்த்தேன், ஃபினாலே வீக் அப்படின்னு போயிடுவோன்றதுனால அவங்கள பேக் பண்ணி இவங்களை வெளில தள்ளிட்டா இவங்களோட ஓட்ஸை வந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் மற்றவங்க இருக்கிறதா அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அண்ட் சௌந்தர்யாவை முத்துக்குமரன் நாமினேட் பண்ணதும், முத்துக்குமரனை சௌந்தர்யா நாமினேட் பண்ணதும் டு புல் டவுன் ஜாக்லின் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அது தோணுச்சு. ஏன்னா they both are indirectly going to give some content அப்படின்ற மாதிரி or directly going to give some content. ஏன்னா இன்னைக்கு நீங்க அந்த கிராசரி டாஸ்க் ஆரம்பத்திலேருந்து பாத்தீங்கன்னாலே தெரியும், அங்கேயே ஒரு புகைச்சல் வருது. ஸோ தே வாண்ட் டு ஃபோக்கஸ். அவங்க ரெண்டு பேர் தான் வந்து தே ஆர் ஸ்டாண்டிங் ஆஸ் அ வால் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போறாங்க. they'll try to bring down Jacqueline அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு I have a very strong feeling Jacqueline would take the box. ஆக்சுவலா எனக்கு இது வந்து எப்படின்னா சி ரவி சார் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி, சாரி ஃபார் இன்டரப்ட் சார், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஏன்னா அவர் சொன்னதுல இன்னொரு பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்காக நான் சேர்த்து சொல்லிடுறேன், நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்பீக்கர் ஒருத்தர் சொன்னார், ஆக்சுவலா ஜாக்லினுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பார்த்தீங்களா, அதுல அவருக்கு அவங்களோட ஃப்ரெண்டு லேடி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ஜாக்லின் கிட்ட பாத்ரூம்ல போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அவங்க வந்து கையில வரைஞ்சு காமிச்சாங்களாம். ஸோ 3 பாயிண்ட் சொன்னார் அவர். ஆக்சுவலா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அது ஆக்சுவலா அன்னெசரியா இருந்ததான், விச் மீன்ஸ் சம்மந்தமே இல்லாம இருந்ததா கான்வர்சேஷனுக்கும் அதுக்கும். பாக்ஸ் மாதிரி வந்து கையில வந்து ஜாக்லின் வரைஞ்சு காமிச்சாங்களாம். அப்புறம் உனக்கு யார் என்ன தவிர பிடிக்கும்னு சொல்ல, இந்த வீட்டுல பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஜாக்லினோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அருண்ன்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து ஜாக்லின் நீ சொல்லாத நீ சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்ட உடனே கையில நம்பர் 1 காமிச்சு முத்துக்குமரன் அப்படின்றத வந்து ஜாக்லினோட ஃப்ரெண்டு சொன்னதா நோட்டீஸ் பண்ணி எனக்கு 2 பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. 3வது பாயிண்ட் ஒன்று சொன்னாரு, அதுல எனக்கு அது 3வது பாயிண்ட் நினைவில் இல்லை, பட் இது 2 பாயிண்ட் எனக்கு ஸ்ட்ராங்கா மைண்ட்ல இருந்தது அவர் சொன்னது. அவர் என்கிட்ட இன்னொரு ரெக்வஸ்ட் வச்சாருன்னா, திரும்ப நீங்க போய் அந்த எபிசோட பாருங்க, பார்த்துட்டு வந்து திரும்ப இதை பத்தி ஸ்பேஸ்ல பேசுங்கன்னு சொன்னாரு. பட் ஸ்டில் நான் எபிசோட பார்க்கல, பட் நான் இது உங்ககிட்ட கன்வே பண்றேன், பிகாஸ் பாலாஜி சொன்ன பாயிண்டோட சேர்த்து இதை நான் உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க சார். சாரி ப்ரோ அதே மாதிரி இல்ல கமெண்ட்ல இன்னொருத்தரும் கேட்டிருக்காரு ஜாக்லினை பத்தி, வந்தனால சொல்றேன். ஜாக்லினோட ட்ரெஸ் கோடு பத்தி சொல்லியிருக்காரு அவரு. ட்ரெஸ் கோட் அதான் நான் சொல்ல வந்தேன். ஜாக்லின் வந்து அவங்களோட ட்ரெஸ் கோடும் வந்து வீக்கெண்ட் எபிசோட், ஏன்னா இவர் விஜய் சேதுபதியும் கேட்கிறாரு அதை பத்தி. ஸோ அதை ஸ்பெசிஃபிக்கா ஹைலைட் பண்ணி கேட்கிறாரு, எதுக்கு ட்ரெஸ் கோடுன்றது இல்ல எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அண்ட் இதை வந்து அன்ஷிதா வெளியில போட்டுக்கு முன்னாடி அந்த சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சவொன்னா அன்ஷிதாவும் பவித்ராவும் டிஸ்கஸ் பண்றாங்க இந்த பாயிண்ட. இது சம் இண்டிகேஷன் இது. அண்ட் அவங்க ஃபேமிலியில வந்துட்டு போனதையும் வந்து அவங்க அந்த
கேஷ் பாக்ஸ்க்கான ஒரு இண்டிகேஷன் கொடுத்ததையுமே வந்து அவங்க ஹைலைட் பண்றாங்க, பவித்ரா அண்ட் அன்ஷிதா. ப்ரோ சாரி டு இன்டர்பிரட். இமாத் ப்ரோ வெல்கம் ப்ரோ. செல்வம் ப்ரோ வெல்கம். வணக்கம் வணக்கம் முதலாளி. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. முதலாளி எப்படி என்ன இருக்கீங்க? ட்வீட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. என்னது வணக்கம் வணக்கம் இமாத், வாங்க. வணக்கம் வணக்கம் சே, எப்படி இருக்கீங்க சே? நல்லா இருக்கேன் இமாத். சிறப்பா பண்றீங்க இமாத். அப்புறம் இது முதலாளி நீங்க என்ன யார் நினைக்கிறீங்க டிடிஎஃப்? பயங்கர ஃபயர். நான் வந்து இங்க பாருங்க, நான் எப்பயோ ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் வின்னர் முத்துக்குமார்ன்ட்டு. நான் எப்பயோ லாக் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இல்ல ஓகேங்களா? ஏன் நீங்க வேற யாராச்சும் சொல்லக்கூடாதுன்னு கட்டாயமா என்ன? இல்ல அப்படி கிடையாது. பட் ஆனா நான் ரொம்ப லாங் பேக்கே நான் வந்து முத்துக்குமார்னு சொல்லி லாக் பண்ணேன். அண்ட் போட்டியே வந்து செகண்ட் தேர்டுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியே நான் பகிரங்கமாவே சொல்லிட்டேன். அண்ட் செகண்ட் தேர்ட் கூட விடுங்க. உங்க பாயிண்ட்ல டிடிஎஃப் யார் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னது டிடிஎஃப்? ஆ. டிடிஎஃப் வந்து ஆக்சுவலி முதலாளி சேம் நேத்து நான் நீங்க போட்ட ட்வீட்டுக்கு நான் ரிப்ளை கூட ஆமா பண்ணிருந்தேன். ஆமா என் மைண்ட்லயும் வந்து ரயான் தான் சொல்லுது. இதுக்கு காரணம் வந்து நாம ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் அவன் மேல வச்சிருக்கோமா, அந்த வழியில நம்மளை கொண்டு போய் அவனோட பேர் சொல்ல வைக்குதா நம்மள அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுதான்னு நான் உங்கள்ட்ட கேட்டேன். ஆக்சுவலா நான் அதுல சொல்ல நம்ம பேசும்போது பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். எனக்கு ஏன் தோணுது அப்படின்னா, அதுதான் போதுமான அளவுக்கு ஒரு மாதிரி தோன்றவங்களுக்கான தாட்டு அப்படின்னு நான் பாக்குறது என்னன்னா, முதலாளி ஒரு விஷயம், அதாவது எப்படின்னா நமக்கு டிசர்வ்டு பிளேயர்ஸ் யாருன்னு நல்ல ஐடென்டிக்கலா தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது டிசர்வ்டு பீப்புளால சில பீப்புள் டைட்டில் அடிக்க முடியாதுன்னும் போது, சில பீப்புள் மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அந்த ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் போகன்னு. நமக்கு அருண் இருக்கார், விஷால் இருக்கார், ராணவ் இருக்கார், இத்தனை பேர் இருந்தும் ஏன் ரயன் மேல இருக்குன்னா அந்த சென்சிபிலிட்டியை ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணது வந்து ரயன் தான். அனலைஸ் பண்றான், அப்சர்வ் பண்றான், அட்ரஸ் பண்றான், அலர்ட்டா இருக்கான். எல்லாம் இது அத்தனையும் ஒரு அப்ராப்ரியேட்டா இந்த கேமுக்கு ஒரு முனைப்பா ஒரு ஒரு மாதிரி எர்லியரா வராத ஒரே காரணத்தை தவிர, ஒரு குவாலிட்டியான பர்சன் ஓட் பேங்கிங் இல்லாம இருக்கிற ஒரு பர்சனுக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவன் மேல டியூன் ஆகுது. எக்ஸாக்ட்லி. அதாவது ஹி இஸ் a பிளேயர், பட் அவனுக்கு ஓட் பேங்க் கிடையாது. மற்றபடி எல்லாமே ஹி இஸ் டூயிங் குட் as per the கேம் அப்படின்னு சொல்லும்போது ஆர் ஃபோக்கஸ் ஆன் ஹிம். எக்ஸாக்ட்லி சார், இது கூட இன்னொரு பாயிண்ட் சேர்த்துங்க சார். ஆக்சுவலா நம்ம மைண்ட்லயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இன்னொரு நபர் இதுக்கு முக்கிய காரணம் ஃபேமிலி ரவுண்ட்ல. எனக்கு அவங்க அக்கா ஞாபகம் இல்ல. அவங்க ஏதோ போற போக்குல இவனை காலி பண்ண இருந்ததை கஷ்டப்பட்டு ட்ராக் குள்ள கொண்டு வர்றதுக்கு அவன் ஆக்சுவலா என்னன்னா, அவன் என்னதான் இருந்தாலும் ரயனே கொஞ்ச நாளுக்கு வந்து ஓட் பேங்கிங் தனக்குன்னு கிரியேட் பண்ணாம போனதுக்கான காரணமே அவன் எடுத்த சாய்ஸ் தான். அவன் வெளியில இருந்து என்ன அப்சர்வ் பண்ணிட்டு வந்தானோ அதை 2 விதமா பைஃபர்கேட் பண்ணிக்கிட்டான். ஒன்னு, முத்துக்குமரனுக்கு கிட்டக்க போய் நின்னா இந்த இந்த ராணவ், இந்த அர்ணவ், உள்ள இருக்கிற மக்கள், வெளியில பேசிட்டு இருக்கிற எல்லாரும் மாதிரி தீபக்கு ஜால்ராவா இருக்கிறத விட, நம்ம ஆப்போசிஷன்ல இருக்கிற சௌந்தர்யா கூட போக ஆரம்பிக்கும் போது அந்த ஃபேண்டமோட ஆப்போசிஷன் அப்போ பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் தான். ஸோ கேர்ள்ஸோட குட் புக்ல இருக்கிறது தான் கேம் அப்படின்னு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான அனாலிட்டிக்கல் வேல தான் அந்த கேம் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சான். அந்த அனலைஸ் அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுது. ஆனா அதுல இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி காட்டுறதுக்கான டைம் வந்து பாய்ஸ் சைட்ல இருந்தாதான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்ன்றத மறந்ததுனால ஓட் பேங்கிங் கிரியேட் பண்ண விட்டுட்டான். அது அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. நான் மறுபடியும் சொல்றேனே, வைல்ட் கார்ட்ல இருந்து அப்படி ஒரு வின்னிங்கான மைலேஜை கன்வெர்ட் பண்ண அர்ச்சனாக்கு பிரதீப்ன்ற ஸ்ட்ராங்கான கார்டு இல்லைன்னா வைல்ட் கார்டு ஒருத்தங்க டைட்டில் அடிக்கிறதுக்கு நிறைய வேலை பார்க்கணும். அது ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம். உண்மை உண்மை. அது வந்து போன தடவை அர்ச்சனாக்கு வந்து ஃபேவர் ஆயிடுச்சு. 2-3 விஷயம் ஃபேவர் ஆயிடுச்சு. ஒரு கேங்கு ஆப்போசிட் ஆனதும், அந்த கேங்கை இவங்க அடிக்கிறதுக்கு கார்டு ஆனதும், கொஞ்ச நாளைக்கு விசித்ரா இவங்க பக்கத்துல நின்னதும், இப்படி எல்லாமே வந்து அமைஞ்சது. ஆனா இந்த தடவை வந்து திஸ் will not work. வைல்ட் கார்டு வந்து உண்மையிலேயே அவங்க ஓட் பேங்கிங்கை வந்து ஆர்கானிக்கா கிரியேட் பண்ணணும்னா அந்த ஆர்கானிக் லெவல் வந்து சப்போர்ட் பண்ணல. ஏன்னா காம்படிட்டிவ் பிளேயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க மறைஞ்சு போய் காணாம போனதே
ஒரு பெரிய மேட்டர். இப்ப தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் பட் முதலாளி மஞ்சரி இஸ் குவைட் குட் இல்லையா? குவாலிட்டி தான். அந்த மறுபடியும் சொல்றேன், பிளேயர் குவாலிட்டி தான். ஓட் பேங்கிங் பார்த்தாதே, அதான் ஓட் பேங்கிங் இல்லையா? கரெக்ட். குவாலிட்டியான பிளேயர் தான். இப்போ சி இன்னைக்கு பாயிண்ட்ல நான் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு, முத்துக்குமரன் ஆர்மி குரூப்னு, அதுல கூட ஒரு வாய்ஸ் போட்டிருந்தேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்து உங்களுக்கு இருந்தா, அவன் முத்து அப்படி சொல்றான், பட் இருந்தா மஞ்சரி ராயன் ஒருவேளை ஒரு ரிஸ்க் ஃபேக்டருக்கு போனா இந்த 2 பிளேயரை நீங்க ரீடைன் பண்றதுல தப்பே இல்லை. ஏன்னா இதனால விஷாலோ இல்ல பவித்ராவோ உள்ள இருக்க டிசர்வ்ட் இல்ல. நீங்க அந்த இடத்துல ஒரு 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 ஓட் போடுற ரெஸ்பான்சிபிள் பர்சனாவும் திங்க் பண்ணணும். நம்ம யார உள்ள வைக்கிற கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள அதுக்கான டிசிஷனை நம்ம எடுக்காம விட்டுட்டு நம்ம போட்டா முத்துக்கு தான் போடுவோம், இல்லைன்னா போடக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால இன்னொருத்தன் பெட்டியை எடுக்கிறதுக்கோ இல்ல இன்னொருத்தனுக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்கறதுக்கோ விட்டுறவே கூடாது, டிசர்வ்ட் இல்லாதவங்களுக்கு. ரைட். பட் ஆனா இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு முதலாளி பெட்டி வச்சா எல்லாம் ஆளாளுக்கு ஃபர்ஸ்ட் ஓட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இந்த கதிரவன் வைப்ஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த டைம். இல்ல எனக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ சொன்ன மாதிரி தான், ஜாக்லின் ஐ திங்க் பாலாஜி தான் சொன்னாங்க இருக்கு. ஜாக்லின் தெரியுது மஞ்சரி எடுப்பாங்கன்னு தோணுது எனக்கு. மஞ்சரி, ஜாக்லின், பவித்ரா இவங்களுக்கெல்லாம் என்ன ஆப்ஷன் இருக்கு? சோ இப்ப என்னன்னா இவங்க முட்டாளாக்கிக்க கூடாதுன்னு தான் இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. 5 லட்சம் வரைக்கும் 10 லட்சம் வந்தா எடுக்காத, 15 லட்சம், இதெல்லாம் பொய். எல்லாரும் ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆனோன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பெட்டியை நோக்கி தான் படுத்திருப்பாங்கன்னு. எக்ஸாக்ட்லி. எனக்கு என்ன படுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாம் பெட்டியை பத்தி பேசாததுனால பிக் பாஸ் வெரி வெல் நம்ம உள்ள இருந்து இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் விளையாடுவாரு. ஸோ இந்த 2 டிஜிட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2வது நாள் கூட வராதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 days அவரோட சிங்கிள் டிஜிட் தான் விளையாடுவாரு. நான் ஐ பிலீவ் நான் அப்படி ஆடினா மட்டும்தான் ப்ரோ இவங்களோட மைண்ட் செட்டை டேப் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க வைக்கிறதுக்கான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும். நான் என்ன கேட்டா 10,000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கலாம். அது கரெக்ட். 10,000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு இது 2 நாள் ஆகும், இன்னும் 2 வாரம் ஆகும் போல் இருக்கே அப்படின்னு வேணாம் இதுக்கு நம்ம டாஸ்க்லயே இருந்துடலாம்னு அவங்களுக்கு தோணணும். ரவி சார், ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ்க்கு நம்ம போயிடலாம், நம்ம அவங்களுக்கு திறந்து வந்துடலாம் அப்படியே. ஓகே பாலாஜி, உங்க பாயிண்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஞான சொல்லுங்க, பேசுங்க. இல்ல பேசிட்டோம். நான் ஆக்சுவலா இமாத் அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் எதுவும் சொல்லணும்னு நினைச்சேன். அது இல்ல நான் சொல்றேன் அந்த பாயிண்ட்டுக்கு. நான் அது என்னோட வியூவை நான் சொல்றேன். ரவி சார், நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு புரியுது கேமுக்குள்ள யாரை வைக்கணும்ன்றது, அந்த கான்செப்ட் நாங்க அதை புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி நான் ஒரு விஷயம் பாக்குறேன், எனக்கு புரியுது இவங்களோட உழைப்புலாம் அதிகமா இருக்கு அப்படின்றது. அதை தாண்டி கொஞ்சம் நாங்க கொஞ்சம் சுயநலமா யோசிக்கிறோம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ முத்துவோட ஓட்டு நாங்க எப்படி அதை கன்வே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு. இப்போ இங்க ஆர்மி ஸ்பேஸ்ல ஒரு 200 பேரோ இல்ல ஒரு 100 பேரோ வச்சு இதுவும் டிசைட் ஆக போறதுன்னு வச்சுக்கலாம். தமிழ்நாடு மக்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் முத்து இன்னொரு நபரை பிடிச்சிருக்கு அப்படின்றது நிறைய பேர் நான் சொல்றதை நான் கேள்விப்படுறேன். ஸோ முத்து நாமினேஷன் இல்லைன்னா ஆப்வியஸா அவங்க செகண்ட் ஆப்ஷன் போவாங்க. பட் நாங்க எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அதை எப்படி பாக்குறோம்னா, இது 8th வீக்கோ இல்ல 7th வீக்கோ இல்ல 10th வீக்கோ கிடையாது. அவங்க போடுற உழைப்புல அவங்க ஓட் பேங்க் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இவங்களுக்கு நம்மளோட ஓட்டை நம்மளோட உரிமை வீணடிக்காம இவங்களுக்கு போய் ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி பார்வையில நான் பார்க்கல. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ இஃப் இன் கேஸ் முத்துவோட ஓட் பேங்க் இன்னொரு நபருக்கு போகுது அப்படின்னா, அந்த இடத்துல டிஃபால்ட்டா இன்னொரு கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங்கா விளையாடிட்டு இருக்க, கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங்கா விளையாடிட்டு இருக்க கண்டஸ்டன்ட் தீபக்கோ அந்த மாதிரி நபர்களுடைய வெளியே இஃப் இன் கேஸ் இவங்க மேல அவங்க வெளியே போறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிற கண்டஸ்டன்ட், நான் அது ரொம்ப அன்ஃபேரா நான் பாக்குறேன் என்னோட பார்வையில. அப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு 10வது வீக் 8வது வீக் 7வது வீக் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன செகண்ட் ஆப்ஷனா நான் சூஸ் பண்ணி போடலாம். பட் திஸ் இஸ் ஃபினாலேன்னு வரும்போது நான் கொஞ்சம் சுயநலமா, அதாவது நான்ற வார்த்தையை தாண்டி முத்துக்குமரன் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கொஞ்சம் சுயநலமா யோசிக்கணும்ன்றதான் என்னோட பாயிண்ட். அவங்க எல்லாருமே அவங்க அந்த ஓட்டை ஹோல்டு பண்ணிக்கணும். சோ அவங்களுக்கு உண்மையிலே கோர் பேங்க் யாராவது அவங்களுடைய ஓட் பேங்க் கோர் யார் வச்சிருக்காங்களோ அவங்க வாக்கு செலுத்தி மக்கள் உண்மையிலே யாருக்கு முதல் பிரதானமா பிடிச்சிருக்கோ அவங்கள பிடிச்சு அவங்க உள்ள வச்சு அவங்க போறதுதான் சரியா இருக்குமோ அப்படின்றது எனக்கு ஒரு பார்வை இருக்குது. பார்வை நான் பாக்குறேன் சார், அந்த பார்வையில பாக்குறேன். அதை தாண்டி இன்னொரு பார்வையை நான் பாக்குறேன், முத்து ஆல்ரெடி இந்த வாரம் நாமினேஷன்ல இல்ல. சோ இப்ப அடுத்த வாரமும் அவர் இன் கேஸ் டிடிஎஃப் வின் பண்ணிட்டா டைரக்டா தொடர்ச்சியா 3 வாரம் 4 வாரத்துக்கு நாமினேஷன்ல வராம போயிடுவாரு. அதுவுமே முத்துவோட இன்னைக்கு மதியம் நேத்து நைட்ல நாங்க ஸ்பேஸ்ல பேசினதுதான் இன்னைக்கு முத்து உள்ள பேசினாரு. ஆக்சுவலா
மதியம் இந்த நாமினேஷன் முடிஞ்ச பிறகு. அது கண்டிப்பா நான் நிச்சயமா சொல்றேன், ஒரு விதமான ஓட்டு சதவீதத்தை கண்டிப்பா கொஞ்சம் ஷேக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ன்றது ஒரு பார்வையும் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வேற ஒரு நபருக்கு நம்ம ஒரு அந்த வாக்கு செலுத்துறோம் அப்படின்னா அது ஃபினாலே வரும்போது நிச்சயமா ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மண்டே நான் என் காதால நான் கேட்டிருக்கேன், நிறைய பேர் பழகும் போது கேட்டிருக்கேன், நான் ஒரு நாள் இவருக்கு போட்டேன் இன்னொரு நாள் அவருக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் வந்து என்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் எப்படி பாக்குறேன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்த கூட நகர்த்தி விடக்கூடாதோ அப்படின்றது என்னோட பாயிண்ட் இருக்கு. ஏன்னா அது இட்ஸ் ஃபினாலே அப்படின்னும் போது நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு நபருக்கு மட்டும் தான் வாக்களிக்கணும்ன்றதுதான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவா நான் பாக்குறேன் சார். இது வந்து ஜஸ்ட் என்னோட வியூ. இது எனக்கு புரியுது, பட் ஜென்ரலா நம்ம யார் ஸ்ட்ராங் பிளேயரோ அவங்க தான் உள்ள இருக்கணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் எனக்கு புரியுது. ஆனா அதை தாண்டி எங்களுக்குள்ள ஒரு சின்ன சுயநலமும் இருக்கு சார். அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறது. இல்ல ஸோ சேகோர் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். பட் ஃபினாலே வீக் வரைச்சு அது பெருசா மாறாது. ஏன்னா ஃபினாலே வீக் எப்பவுமே வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்க தான் ஜெயிக்கணும். ஏன்னா இது வந்து இட்ஸ் டிசைடிங் இது. ஸோ அப்படி இருக்கச்சே அதுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே இருந்திருக்கு. நாட் திஸ் டைம், எவ்ரி சீசன் வந்து இதுதான் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம இது வந்து சீசன் 6லயே கன்க்ளூடாகவும் பார்த்தோம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது வந்து ரயானுக்கு வந்து ப்ராபப்ளி இப்போ நம்ம வந்து முதல்ல இன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட அட்வைஸ் வந்து கொஞ்சம் இதுவா பேசணும். பட் இன்னைக்கு வச்சு பார்க்கும்போது அவர் ஒருவேளை டிடிஎஃப் வின் பண்ணா அது ஒரு ஸ்ட்ராங்கான பூஸ்ட் தானே அவருக்கு, ரயானை பொறுத்த வரைக்கும், இஃப் இஸ் கெட்டிங் இன் டு ஃபைனல்ஸ்ன்றது. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் முத்துக்குமரன் வந்து என்ன சொல்றாரு, டிடிஎஃப் கெயிட்ஸ் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். பட் எனக்கு அங்கதான் கான்ட்ராடிக்டிங். அவர் வந்து இதை வந்து வெளியில சொன்னாலும் he may not want to win the TTF, அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தாட் தோணுது. ஏன்னா which will further consolidate his vote bank. இல்ல ப்ரோ, முத்துக்குமரன்னா ஒரு சரியான கேமர்னா அதான் திங்க் பண்ணுவாரு. அதாவது மக்கள் மத்தியில வேற ஒரு எண்ணம், உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம், அதுதான் முத்துக்குமரனோட கேம். ஸோ அதனால டிடிஎஃப்க்கு வந்து எஃபோர்ட் போடுவாரு, பட் அதை கைப்பற்ற நினைக்கவே மாட்டாரு. ஏன்னா முதல்ல வந்து நான் நாமினேஷன்ல வந்தா மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு பழகிடுவாங்க, அப்போ போக போக ஓட்டு போட்டு எனக்கு வந்து வின்னிங் மொமெண்ட் வரையும் கொண்டு வருவாங்கன்னு சொன்னது முத்துக்குமரன் தான். ஸோ அந்த ஐடியாலஜி அங்க விதைச்சதே முத்துக்குமரனுங்கும் போது இந்த டிடிஎஃப் வந்து எடுக்க மாட்டாரு. என்னோட இதுமே அதான், அதை வந்து ஜெயிக்க கூடாது. இன்னொன்னு கேம் பேட்டர்ன் ஏன் மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வேற, இந்த சீசன் பாத்தீங்கன்னா டிடிஎஃப்ங்கிறது ஃபினாலே வீக்குக்கு வாரம் தான் வரும். இந்த மாதிரி பிஃபோர் 2 வீக்ஸ் முன்னாடி வரவே வராது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஏன்னா மணி பாக்ஸ் வரும், டாஸ்க் ரிவெண்ட் வீக் வரும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். பட் இது ரொம்ப ஏர்லியரா வந்திருக்கு. இதுவே ஒரு டவுட்ஃபுல்லா வேற இருக்கு. அதுவே பெரிய இதா இருக்கு. ஏன்னா இப்ப இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் மணி பாக்ஸ் இருக்கு, அது முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலா வீக். ஸோ இது 106 days இருக்கா இல்ல 100 days இந்த தடவை? எனக்கு அதுவே ஒரு டவுட்டா இருக்கு. யாரும் அது கன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணா. 106 தான். 106 தான். ஆனா லாஸ்ட் இயரும் அதுக்கு முன்னாடி இயர்லாம் இந்த டைம் தான் டிடிஎஃப். இல்லையே, ஃபினாலே வீக் தானே டிடிஎஃப் வரும். இல்ல ப்ரோ, ஃபினாலே வீக் முடிச்சுட்டு, ஐ மீன் அந்த டிடிஎஃப் முடிச்சுட்டு டைரக்டா டிடிஎஃப் ஒரு ஆள் கொடுப்பாங்க, ஒரு ஆள் வந்து மக்கள் மத்தியில வந்து ஓட்டிங் அடிப்படையில ஃபினாலிஸ்ட் அனுப்புவாங்க, அப்படிதானே அனுப்புவாங்க? இல்ல அப்படி கிடையாது. எப்படின்னா டிடிஎஃப் வின் பண்றவங்க டைரக்டா ஃபினாலே போயிடுவாங்க, நெக்ஸ்ட் மணி பாக்ஸ் தான் இருக்கும். சோ மணி பாக்ஸ் அடுத்த வீக் வரும், கடைசியா தான் ஃபினாலே வீக் வரும். கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, எந்த விதமான இதுவும் இல்ல, கரெக்டா தான். அப்ப அந்த மக்களோட ஓட்டிங் அடிப்படையில அனுப்புறது வந்து மணி பாக்ஸ் முடிஞ்சு மணி பாக்ஸ் கரெக்ட், மணி பாக்ஸ் அந்த வீக்ல. ஏன்னா ஃபினாலே டிக்கெட் ஃபினாலே வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள இருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு உள்ள இருப்பாரு. சோ மக்களின் அடிப்படையா வந்து போறவர் முதல் ஃபைனலிஸ்ட் அப்படின்றதுதான் சீசன் 6லயும் குறிப்பிட்டிருப்பாங்க. சோ அப்படிதான் அந்த ஆர்டர் தான் அப்படிதான் வருது. மக்கள் ஓட்டு மூலமா யார் முதல்ல போறாங்களோ அது மக்கள் ஓட்டு, அது டிக்கெட் ஃபினாலே போறவங்க அவங்க டிக்கெட் ஃபினாலேல வின் பண்ணி போறாங்க, முதல்ல இருக்கவங்க. நான் எனக்கு அதனாலதான் டிடிஎஃப் வந்து முத்துக்குமரன் வின் பண்ண கூடாதுங்கிறேன். ஏன்னா முத்துக்குமார் வந்து டிடிஎஃப் வின் பண்ணா நமக்கு ஒரு பதட்டத்தோட இருக்கணும், ஐயோ ஃபைனல் வீக் என்ன பண்ண போறாங்க. ஏன்னா அந்த வீக் வந்து மக்கள் அடிப்படையில ஒரு ஆளை உள்ள அனுப்புவாங்க. சோ என்ன வேணாலும் அது நடக்கலாம், நம்மளுக்கு விசிபிளா ஒண்ணுமே இருக்காது. ஓகே, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடென்டா ஓகே முத்துக்குமரனுக்கு ஹையஸ்ட் ஓட்டுன்னு எங்கேயுமே அது இது பண்ண முடியாதா? இப்போ டிடிஎஃப் வின் பண்ணலைன்னா நம்ம தாராளமா ரொம்பவே கான்பிடண்டா இருக்கலாம். ஏன்னா அந்த வீக்ல உள்ள அனுப்புவாங்க, ஆப்வியஸா வந்து மக்களோட அடிப்படையில முதலாவது இவங்க உள்ள போறாங்க அப்படிங்கிறது. ஸோ எல்லா சீசனும் நடந்திருக்கு, அவங்க தான் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. மற்றபடி யாரு எப்படி விளையாடாலும் நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது, அது அவங்கவுங்களோட திறமை, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மக்கள் வெளியில நம்ம பேசல பேசி
பேசியோ யூடியூப்ல எங்க பேசியுமே இது லிட்டரலா சொன்ன மாதிரி அது 20% தான். இங்க நடக்கிற எல்லாமே 20%. பாக்கி 80% வந்து வெளில வந்து இருக்கு. காமனா யூடியூப்ல பார்த்துட்டு டிவில பார்த்துட்டு அப்படிதான் இருக்கு தவிர, அதனாலதான் ஓட் பேங்க் எல்லாம் ரொம்ப லோவா இருக்கு. ஸோ அதனால அவங்கவுங்க திறமை தான், எஃபோர்ட்ஸ் தான். முத்துக்குமரனுக்கு கொஞ்சம் நேச்சுரலாவே ஆர்கானிக் ஓட்ஸ் நிறைய இருக்கு. அது டிடிஎஃப் வின் பண்ணாம இருந்தா போதும், அவ்வளவுதான். பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ட்ட போயிடலாம். ஸோ ஞான சொல்லுங்க, ரொம்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, செல்வம் பேசுங்க. செல்வம் செல்வம் ப்ரோ. யா யா